வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். அனைவருக்கும் வரலட்சுமி பூஜை வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் நம்ம வரலட்சுமி பூஜையை பற்றின பதிவு பார்த்துருப்பீங்க. அதில் சில குறிப்பிட்ட தகவல்கள் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது வழக்கப்படி நெய் விளக்கேற்றி வரலட்சுமி படத்தை தொடச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் சாத்தி மாலை சாத்தி இது மாதிரி பண்ணுறோம் இல்லையா. குறிப்பாக ஒரு 5 விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. என்னென்னா, குத்து விளக்கு வைக்கிறது நல்லது. அந்த குத்து விளக்கும் 5 முகமும் ஏற்றிட்டு பச்சை திரி போட்டு, பச்சை குபேரனுக்கு உகந்தது, லக்ஷ்மிக்கு பிரியமான நிறம். பச்சை திரி போட்டுட்டு பசுநெய் விட்டு விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் ஒரு புடவை ரவிக்க வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா. அதில் புடவை என்ன நிறமாக இருந்தால் கூட ஒரு ப்ளவுஸ் பீஸ் பச்சை நிறத்தில் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அது அம்பாளுக்கு பிரியமான நிறம்ங்கிறதுனால. அப்புறம் கண்ணாடி வளையல்கள் அதை அழகாக அடுக்கி வைக்கணும். அப்புறம் அம்பாளுக்கு மிகவும் உகந்த பிரசாதமான மாதுளம்பழம், அந்த மாதுளையை அழகாக முத்துக்களாக எடுத்து வச்சு சாமி கும்பிட்றது இன்னுமே விசேஷம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம், மாங்கல்ய சரடு இதெல்லாம் வாங்கி ஒரு தட்டில் வச்சுக்கணும். பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது நல்லது. அப்படி முடியாதவங்க, ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நிதானமாக செய்யலாம். குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது ஒரு 5 சுமங்கலிகளை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கணும். அதாவது அதில் ஒரு தேங்காய், 2 பழம், வெத்தலை பாக்கு, 2 வெத்தலை, 1 பாக்கு, மஞ்சள் குங்குமம், சரடு இதெல்லாம் வச்சுட்டு அதில் உங்களுக்கு தகுந்த உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபா நாணயம், இல்லாட்டா ஒரு 10 ரூபா நோட்டு, இல்லாட்டா ஒரு 50 ரூபா இந்த மாதிரி வச்சு அவங்ககிட்ட கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்க வாங்கிக்கிறவங்கள மகாலட்சுமியாக நினச்சி பாவிக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். பொதுவாக இந்த பூஜை எல்லாமே நம்ம எப்போவும் நல்ல டைம் எடுத்துக்கிட்டு மெக்கானிக்கலாக செய்யாமல் ஆத்மார்த்தமாக ரொம்ப மனசு ஒன்றி செய்யணும். இப்போ வரலட்சுமி பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சிக்கணுன்னா, மாலை செய்ய ஆரம்பிக்கிறோன்னா, வரலட்சுமி தேவி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியே மனையில் உட்கார்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நலுங்கு வைப்போம், சந்தன குங்குமம்லாம் வச்சு நலுங்கு வைப்போம், கண்ணாடி வளையல்கள் கொடுப்போம், அப்புறம் புடவை ரவிக்கையெல்லாம் வச்சு கொடுப்போம். அவங்களுக்கு பிடிச்சமான உணவு வகைகள், அதாவது இனிப்பு, சக்கரை பொங்கல், பால் பாயசம், மாதுளம்பழம் இப்படிலாம் கொடுப்போம் இல்லையா. இந்த மாதிரி நிஜமாக நம்ம வீட்டுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினச்சி ஆத்மார்த்தமாக நினச்சி, வாங்கம்மா எங்கள் வீட்டில் உட்காந்துருங்க, நீங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கொடுங்க அப்படின்னு மனசார ஒரு குழந்தை தாய்கிட்ட கேட்குற மாதிரி நம்ம கேட்கணும். அப்போ அந்த தாய் அப்படியே மனம் குளிர்ந்து போய் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நல்லா தருவாங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல நாட்களை நம்ம கண்டிப்பாக தவற விட்டுறக்கூடாது. அதனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் அழகாக விளக்கேற்றி இந்த பூஜை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னையிலேருந்து நல்ல செல்வ செழிப்போடு நல்லா மாறும். வாழ்த்துக்கள்.